اللهم صل على سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين في الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين في الله. السلام عليكم يا رسول الله. السلام عليكم يا رسول الله. السلام عليكم يا رسول الله. எங்கே பாருங்க, இது எங்கே படிக்கா? அஃபலா தாக்கிலூன, இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இந்த அஃபலா தாக்கிலூனுங்கிறத இந்த முனாஃபிக்குகளை பழிக்கிறானுங்களா? ஏன்டா அங்கே போகிறீங்க, அங்கே போய் ஏன்டா பேசுகிறீங்க, அப்புறம் வேதத்தில் உள்ளதெல்லாம் அங்கே சொல்லிக் கொடுக்குறீங்களாடா அவனு படிக்கிறானுல்ல, அவனுடைய பேச்சினுடைய தமாமு என்ன அர்த்தம் வைக்கலாம்? அல்லது அல்லாவுடைய பேச்சில் கட்டுப்பட்டதுன்னு சொல்லலாமா? மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானா எப்படி? அஃப தத்துமா அவன, இன்னுமா நீங்கள் ஆசைப்படுறீங்க இந்த முன்னாபி இந்த யூத பேர்வெல்லாம் ஈமான் கொள்வானுன்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவனுக்கு என்ன தெரியாதவனுங்களா? அவனுவா எல்லாம் தெரிஞ்சவனுவோ தானே. அவனுக்கு இறக்குன வேதத்தையே மாற்றுறான். அவன் எப்படி ஈமான் கொள்வானுவோன்னு நீங்கள் விளங்கி வச்சுருக்கீங்க. ஏன் ஆசைப்படுறீங்க? அதெல்லாம் ஆசைப்படாதீங்க. நீ சிந்திக்கலை. அவனும் எல்லாம் தெரிஞ்சவனுவோ தானே. தெரிஞ்சவன் வேதம் அல்லாவுடைய கலாமு நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்ன செய்கிறான்? மாற்றுறான், திருத்துறான். நீ இறுதி நபின்னு தெரியும், இது இறுதி வேதம் உண்மையான வேதம் அங்கிறதெல்லாம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்கிறான்? அவன் மாற்றிக்கிட்டு இருக்கான். அவன் ஈமான் கொள்வான்னா நீங்கள் ஆசைப்படுறீங்க. அப்படிலாம் ஆசைப்படாதீங்க நபியே. ஏன்னா அல்லாஹ் நபியை பார்த்தும் மூமின்களை பார்த்தும் சொல்கிறான். இன்னும் அர்த்தம் வைக்கலாம். விளங்குதப்பா? அதான் சொல்கிறாங்க அஃபலா தாக்கிலூன், நீங்கள்லாம் சிந்திக்க வேண்டாமா? இந்த அஃபலா தாக்கிலூன் என்பது இம்மா மீன் தமாமி கலாமி லாயிமீன், அந்த முனாஃபிக்குகளை பழிக்கிறார்களே. முனாஃபிக்குகளை ஏன்டா அங்கே போகிறீங்க, அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கள்ட்ட போய் சொல்கிறீங்களாடா அண்டு முனாஃபிக்குகளை பழிக்கிறார்களே. அது முனாஃபிக்கு அல்லாத யூதர்களை உடைய பேச்சின் நிறைவில் இருந்து உள்ளதாக இருக்கும் சொல்லலாம். ரைட்டுப்பா? இம்மா மின் தமாமி கலாமி லாயிமீன், முனாஃபிக்குகளை பழிக்கிறார்களே, குறை சொல்லுகிறார்களே, அவங்களுடைய பேச்சின் முழுமையில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். அப்போ தகுதி இருக்கும். இங்கே ஏற்பாடு இப்படி வரும். இப்பா அபரா தாக்கிலூன, முனாஃபிக்குகளே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அன்னகும், அந்த மூமின்கள் யுஹாஜூனக்கும் பிஹி, நீங்கள் எந்த விளக்கத்தை சொல்கிறீர்களோ அதை கொண்டு உங்களிடத்தில் வாதிடுவார்கள். அப்படி வாதிடும்போது அஜூனக்கும், உங்களை அவர்கள் நினைச்சா ஜெயிச்சிருவாங்க. அஜூனங்களை போட்டுருக்கு பாரு, எகலி போனக்குன்னு போட்டிருக்கா. நீங்கள் தானே சொன்னீங்க. இதற்கிட்ட எங்கள் வேதத்தில் இப்படி வந்திருக்கு, நீங்கள் சொல்லியிருக்கீங்களடா முகமது நபி தான் இறுதி நபி, குரான் ஷரீஃப் தான் இறுதி வேதம் ஏன்னு சொல்லிட்டு எங்கள் வேதத்தில் வந்திருக்கு, நீங்கள் தானே சொன்னீங்க ஏன்னு சொல்லும்போது அவன் அவுட் ஆயிடுவான்ல. அதே போய் சொல்லாதீங்க. பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் தான்டா சொன்னீங்க, இப்படி உங்கள் வேதத்தில் வந்திருக்கு, இப்படி தான்டா நீங்கள் சொன்னீங்க சொல்லிட்டு உங்களை வந்து என்ன செய்வான்? பதில் சொல்லுவான். பதில் சொல்லும்போது அவன் ஜெயிச்சிருவான். விளங்குதா? அப்படி இதெல்லாம் சிந்திக்க வேண்டாமா? ஏமல் அங்கே போய் சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்கள் வேதத்தில் உள்ளதெல்லாம் போய் என்ன செய்யுங்க? ஏன் அங்கே போய் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க? ஏன்னா இந்த பழிக்கிறவனுடைய முனாஃபிக்கு அல்லாத யூதர்கள் இருக்கானுல்ல, அவனுவோ முனாஃபிக்காக இருக்கிற யூதர்கள் எப்படி பேசுகிறானுவோ அந்த லாயிம்களுடைய பேச்சின் நிறைவில் இருந்து உள்ளதாக இருக்கும். ஒன்று வைக்கலாமா? ஏட்டப்பா? அவரா தாக்கிலூன, முனாஃபிக்குகளே, அந்த யூத பேருகளே சொல்கிறான், நீங்களாம் சிந்திக்க வேண்டாமா முனாஃபிக்குகளே? அண்டம் அவர்கள் யுஹாஜூனக்கும் பிஹி, இதை கொண்டு உங்களிடத்தில் அந்த மூமின்கள் வாதிடுவார்கள் ங்கிறத நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அப்படி வாதிடும்போது அஜூனக்கும் எகலிபூனுக்கும் உங்களை மேய்ச்சிருவாங்க. விளங்குதா? அப்போ யூதர்களுடைய அந்த முனாஃபிகளை பழிக்கிறாங்களே, அவங்களுடைய பேச்சு நிறைவில் உள்ளதுன்னு சொல்லலாம். அல்லது ஹித்தாபும் இனல்லாஹி தஆலா இல் மூமினீன, மூமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உரையாடலின் நிறைவிலிருந்து உள்ளதாக இருக்கும்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா மூமின்கள்கிட்ட பேசுகிறான். அப்போ தத்துமாவுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அவனும் ஈமான் கொள்வாங்கன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா நபியே? ஓ மூமின்களே, அப்போ தத்துமாவுன யூமினூலக்கும், உங்களை அவர்கள் நம்புவார்கள், ஈமான் கொள்வார்கள் என்று நீங்கள் ஆசைவாப்படுறீங்க. அவ்வளோ தாய்க்கு நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அவனுக்கு என்ன விவரமானவனு தானே, தெரிஞ்சவனு தானே, வேதத்தையே மாற்றிக்கிட்டு இருக்கான், திருத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஈமான் கொள்வான்னு நீங்கள் ஏன் ஆசைப்படுறீங்க? நீங்கள் சிந்திக்க வேண்டாம், அவன் உருப்பட மாட்டான்ட்டுன்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்லுகிறான்னு அல்லாஹ் மூமின்கிட்ட பேசுகிற பேச்சுன்னு சொல்லலாமா? ரேட்டை அர்த்தம் வைக்கிறது, இதை அர்த்தம் வைக்கிறது விளங்குதா?
அவ் ஹித்தாபு மினல்லாஹி தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்தில் இருந்தும் இல் மூமினீன் மூமின்களிடத்தில் செய்யப்படக்கூடிய உரையாடலின் இருந்து உள்ளதாக இருக்கும்னு சொல்லலாம். எடுத்துனப்பா உரையாடலாக இருக்கும். அப்போ இது அல்லாஹ் தஆலா மூமின்கள்கிட்ட பேசுகிறான்னா முத்தசிலுன் இந்த அஃபலா தஅக்கிலூன் என்பது சேரக்கூடியதாக இருக்கும். பி கௌலிஹி அஃபதத்மஊன அஃபதத்மஊன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொண்டு சேரக்கூடியதாக இருக்கும். அங்கே கொண்டு ஜாயின் பண்ணணும். அஃபதத்மஊன நீங்கள் ஆசைப்படுறீங்களா மூமின்களே? அவங்க ஈமான் கொள்வாங்கன்னு ஆசைப்படுறீங்களா? யூத பேர்வெல்லாம் தாக்கி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவன் எப்படி வருவான்? அவனுக்கு நிறைய வருமானங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வருமானத்தையெல்லாம் விட்டுட்டு வரமாட்டான். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? ஏன்னா எல்லாம் தான் தெரியுமா அவனுக்கு என்ன செய்யும்? தெரிஞ்ச முட்டாள், நல்லா படித்த முட்டாள், தெரிஞ்ச முட்டாளாக இருந்தால் அவனை திருத்திடலாம். தெரிஞ்ச முட்டாள் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி வருவான்? விளங்குதப்பா? என்ன சொல்லுது விளங்குதில்ல? அப்போ என்ன அர்த்தம் வைக்கணும்? ஒல்மானா அப்போ கருத்து என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு மூமின்கிட்ட பேசுகிறான்னு அர்த்தம். அஃபலா தஅக்கிலூன ஹாலஹும் அந்த யூதருடைய நிலையை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அவனும் எல்லாம் தெரிஞ்சவனு தானே எப்படி வருவான்? வல்லா தமயலுக்கும் உங்களுக்கு எந்த ஆசையும் வேண்டாம். ஈமானி அவர்கள் ஈமான் கொள்வார்கள் விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஆக்கிரகிப்பும் வேண்டாம், எந்த ஆசையும் வேண்டாம். வற்பய மாட்டான். ஆக்கிரகிக்கிறது அவனுக்கு அறியும். விளங்குதா? நீ ஆக்கிரகிக்காதீர்கள். அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று ஆக்கிரகிக்கிறார்கள், ஆதரவு வைக்காதீர்கள் அர்த்தம். விளங்குதா? என்ன சொல்றது புரியுதில்ல? விளங்குதா? வல்லா மத்துமயலுக்கும் ஃபி ஈமானியும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்ற எந்த ஆசையும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அவன் உருப்பட மாட்டான். அவரா ஏழை மூணு இப்போ 3 கூட்டத்தையும் பார்த்து பேசுகிறான். முனாஃபிகளை பார்த்து பேசுகிறான், முனாஃபிகளை பழிக்கிறவளை பார்த்து பேசுகிறான். விழுந்தர்கள் வேதத்தை திருத்திக்கிட்டு அழைகிறானுல இவனுடையும் எடுக்கும். இந்த 3 பேரையும் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. அவலா ஏழை மூணுங்கிறது பாரு. அவலா ஏழை மூணு இவர்கள்லாம் விளங்க வேண்டாமா? ஏனிய ஹாவுலாயில் முனாஃபிகீன் இந்த முனாஃபிக்குகளையும் அவில் லாயிமீன முனாஃபிக்குகளை பழிக்கிறார்களே அவர்களையும் அல்லாஹ் நாடுகிறான்னு சொல்லலாம். அதாவது முனாஃபிக்களை நாடுறான்னு சொல்லலாம். அவர் லாயிமீன் முனாஃபிக்களை பழிக்கிறவர்களை நாடுறான்னு சொல்கிறான். அவுக்கிரையுமா 2 பேரையும் நாடுறான்னு சொல்லலாம். முனாஃபிக்களை பழிக்கிறவர்களை நாடுகிறான்னு சொல்லலாம். விளங்குதப்பா? ஈயாகும் முனாஃபிக்குகளை பழிக்கின்றவர்களையும் ஒல் முஹர்ரிஃபீன வேதத்தை திருத்தினார்களே இவர்களை நாடலாம். பார்த்து வைக்கிறது. ஈயாகும் முனாஃபிக்குகளை பழிக்கிறவர்களையும் விழுந்தர்கள் ஒல் முஹர்ரிஃபீன வேதத்தை திருத்துகிறார்களே அவர்களை நாடலாம். முனாஃபிக்குகளேன்னு அர்த்தம். முனாஃபிக்குகளை பழிக்கிறவன்னு சொல்கிறது 2 பேரையும் சேர்த்துன்னு சொல்லலாம். அது 2 பேரையும் சேர்த்து வேதத்தை திருத்துறவனுடைய என்ன செய்யலாம்? 3 பேரையும் வைக்கலாங்கிறான். விளங்குதா? அப்போ அவரா ஏழை மூணு இந்த முனாஃபிக்குகளை பழிக்கிறவர்கள் அல்லது இந்த 2 பேர்களும் அத்தோடு சேர்த்து 2 பேர்களோட வேதத்தை திருத்துறவர்களும் விளங்க வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏலமு விளங்குகிறான். மாயு சிறுநூன் அவர்கள் மறைக்கக்கூடியதையும் விளங்குகிறான். ஒமா யோலினூன் அவர்கள் பகிரங்கமாக்கக்கூடியதையும் விளங்குகிறான். கல்பில் எதை மறைச்சி வச்சிருக்காங்கிறதையும் தெரியும், எதை அவனு வெளியில் சொல்கிறாங்கிறது என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறதையும் இவர்கள் விளங்க வேண்டாமா? அவனுக்கு தான் எதுவுமே மறையாத அனைத்தையும் விளங்கக்கூடிய சர்வசக்தன் அல்லவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சர்வசக்தன் என்பதை இவர்கள் என்ன செய்ய வேண்டாமா? புரிய வேண்டாமா? சர்வசக்தனானு அனைத்தையும் அறிஞவனானு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாங்கிறது இவனு விளங்க வேண்டாமா? ஏறிட்ட பார்த்து வைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏலமு அவன் அறிகிறான். மாயு சிறுவன் அவர்கள் மறைக்கக்கூடியதையும் மாயு ஊலினூன் அவர்கள் பகிரங்கமாக்கக்கூடியதையும் அல்லாஹ் விளங்குகிறான் என்று இவர்கள் விளங்க வேண்டாமா? மின் ஜும்லத்திஹா என்று அவங்க மறைக்கக்கூடியதையும் விளங்குகிறான், அவங்க பகிரங்கமாக்கக்கூடியதையும் விளங்குகிறான். என்ன அதனுடைய தோப்பில் உள்ளதாக இருக்கும். இஸ்ராருகுமுல் குஃப்ரை அவர்கள் மறைப்பதையும் ஏழானகுமுல் ஈமானை இவர்கள் வெளிப்படுத்துவதையும் அல்லாஹ் விளங்குகிறான். இல்லை குஃப்ரை உள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் ஈமான் கொடுறேங்கிறான். இதால் குல்லதி நாமனு காலாமன் நான் அல்ல. விளங்குதா? அந்த இருக்குது அந்த யூதர்கள்
மூமின்களை சந்தித்தால் நீங்கள் தான் ஹக்கில் இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஹக்கில் இருக்கிறீங்க, உங்கள் நபி தான் சோபனம் சொல்லப்பட்ட நபின்லாம் சொல்லுவானுல்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வஞ்சகம் வச்சுருக்கான். வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு வாயில் என்ன செய்யறான்னு சொல்கிறோம். விளங்குதப்பா? இல்லை விளங்குதா? மீன் ஜும்லத்தியா அவங்க மறைக்கக்கூடியதையும் விளங்குகிறான், பகிரங்கமாக கூடியதையும் விளங்குகிறான். என்ன அதனுடைய தோப்பில் உள்ளது தான் இஸ்ராருகும் அல் குஃப்ரே, குஃப்ரை அவர்கள் மறைப்பதும், ஏழானுகும் ஈமானை அவர்கள் வெளிப்படுத்துவதும், இஹ்ஃபாவு மா ஃபதல்லாஹு அலைஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியதை மறைக்கிறதும், இலுஹாரு கைரிஹி அது அல்லாதை வெளிப்படுத்துறதும். எதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கானோ அதை சொல்ல மாட்டான், அதுக்கு மாற்றமானதை சொல்லுவான். தெளிவுபடுத்ததை விட்டுட்டு என்ன செய்வான்? அவங்கள்ட்ட வந்திருக்கு, நபியை பற்றி வந்திருக்கு, என்ன தபீருல் எதைன்னு வந்திருக்கு, மக்கூல் ஐனைன்னு வந்திருக்கு. ஆனால் எங்கள் வேதத்தில் எப்படி வந்திருக்குங்க? முஹம்மருல் ஐனின்னு வந்திருக்கு, கசீருல் எதைனின்னு வந்திருக்குங்குவான். அபியதுல் ஹிம்ரா சிவப்பின் பக்கம் சார்ந்த வெண்மணி இருந்து நபியை பற்றி வந்திருக்கு. ஆனால் என்ன சொல்லுவான்? அவர் அசுவதாக இருப்பாருன்னு சொல்லுவான், கருப்பாக இருப்பாருன்னு சொல்லுவான். அங்கதப்பா உள்ளதை விட்டுட்டு இல்லாத சொல்லுவோம். இல்லை விளங்குதரா? அப்போ இஹ்ஃபாவுமா ஃபதல்லாஹு அலைஹிம் அல்லாஹ்வுக்கு தெளிவுபடுத்துவதை மறைப்பதும், இலுஹாரு கைரிஹி தெளிவுபடுத்தாததை வெளிப்படுத்துவதும், தரீஃபுல் கலிமி வார்த்தைகளை மாற்றுவதும், அம்மவாதியினுடைய இடங்களை விட்டு வாசகங்களை மாற்றுவதும், மஆனிஹி மானாக்களை மாற்றுவதும், இந்த அனைத்து என்னுடைய தோப்பில் உள்ளதார். எல்லா சட்டையும் பண்ணுவோம். மானாக்களை உன்னிடம் கொண்டு மாற்றி சொல்லுவான். விளங்கருக்கு என்ன சொல்லலாம்? யா என்ன இருக்குது? ராயினா என்னது? யாய் ஒன்று கீழே வருது, யாய் அடுத்தே வருது. யாய் உள்ளது நாம் லாத்தகுழு ராயினான்னு சொல்லாதீங்க. அதாவது ராயினானா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ராயினானா எங்களை கொஞ்சம் பாருங்கன்னு அர்த்தம், எங்களை கொஞ்சம் பாருங்கன்னு அர்த்தம் ராயினானா அரபியில். ஆனால் அபுராணி பாசையில் ராயினானா என்ன அர்த்தம்? முட்டாள்னு அர்த்தம். ஆனால் அவனுவ ராயினான்னு சொல்லி முஸ்லீம்கள்லாம் ரசூலுல்லாஹ் வஹி இறங்கின உடனே அப்படி பார்த்து பேசும்போது விழுந்தருக்கண்ணே மூமிங்களாம் ராயினா யாரை சொல்லா, ராயினா எங்களை பாருங்கள் யாரை சொல்லா, எங்களையும் பார்த்து பேசுங்க. ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது வலது பக்கத்தில் எங்களையும் பார்த்து பேசுங்களேன், உங்கள் அருள்முகம் நாங்கள் பார்க்குறோம். இடது பக்கத்தில் எங்களையும் பாருங்களேங்குவாங்க, முன்னால் உள்ளவங்க எங்களை பாருங்களேங்குவாங்க. நடுவில் நின்று பேசுவாங்க, பின்னால் உள்ளவங்க எங்களையும் பார்த்து பேசுங்களேங்குவாங்க. நடுவில் நின்று தான் பயான் பேசுவாங்க. எல்லாரும் சுற்றி உட்காந்துருப்பாங்க மக்கள். விளங்குதா? அப்படியே ரவுண்ட் அடித்து பேசுவாங்க எல்லாரும். அப்போ மூமின்கள்லாம் ராயினானா உந்தூருனான்னு அர்த்தம். உந்தூர் இறையினா எங்களை பாருங்க. இந்த பேர் ஒன்று சொல்லுவான். ராயினானா ஜாகில்னு அர்த்தம் இருக்குல்ல, அதை சொல்லுவானு சரிங்களா? மானாக்களை மாற்றி சொல்லுவான். மானாக்களை அப்போ தான் இவனுக்கு பேசுகிறானுங்கிறதுனால யா இகுல்லதி நாமும் ராத்தகுரு ராயினா ஊர் உந்தூர்னா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ராயினான்னு சொல்லாதீங்க. நீங்கள் ராயினான்னு நல்ல எண்ணத்தில் சொல்கிறீங்க. அனுவா ராயினான்னு அவனுக்கு என்ன செய்யறான்? தவறான அர்த்தத்தை கொடுக்குறான். ராயினா என்று சொல்லி என்ன இருக்கே அவனு என் நபியை பார்த்து அபியை பார்த்து ஜாகில்னு சொல்கிறான். சொல்லாதீங்க, நீங்கள் உந்தூர்னான்னு சொல்லுங்கள். அவன் சொல்ல மாட்டான்ல, புது சட்டை இறங்கிருச்சு. ஏன்னா உள்ளத்தில் ஓடுகின்ற எண்ண அலையையும் அல்லா விளங்குகிறவன். அவன் எந்த எண்ணத்தில் அவன் பேசுகிறாங்கிறது அல்லா விளங்கிட்டான். விளங்குதப்பா? மானாவை மாற்றி பேசுவான், கருத்தை மாற்றுவான், வாசகங்களை மாற்றுவான். விளங்குதப்பா? குஃபுரை உள்ளே வச்சுக்கிட்டு ஈமான் கூட்டமாக நடிப்பான். இது எல்லாம் அதில் கண்டுபிட்டதான். என்ன இருக்குது? அன்னல்லா யாரோ மாய்சுங்கிறது அர்த்தம் வைக்கிறது. விளங்குதப்பா? சரி. அடுத்து மினுகும் அந்த யூதர்களிலே உண்டு உம்மியும் மம்முட்டிகள் உண்டு. ஒன்றும் தெரியாதவங்களா உம்மி பேருவோம். விளங்குதா? விளங்குதா? மம்முட்டி மினுகும் அந்த வேதக்காரர்களே உண்டு, யூதர்களே உண்டு உம்மியும் உண்மைகள் உண்டு. ஒன்றும் தெரியாது. ஒழுங்குத மம்டியே மிருகும் இல்லை அந்த யூதர்களே உண்டு உம்மியூன் லாயாலமூன கித்தாபையே விளங்காத உண்மைகள் உண்டு, வேதத்தையே விளங்காத உண்மைகள் உண்டு. எவ்வளவுதுப்பா? இல்லா அமானிய அவங்கள வைத்திருக்க மேலெண்ணங்களை அந்த யூத உலமாக்களைலாம் பெருசாக விளங்கி வச்சுருந்தான். அவனுக்கு சொல்கிறது தான் ஹக்குன்னு விளங்கி வச்சுருந்தான். அதை தவிர வேறு எதுவும் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு ரைட்டுப்பா? இப்போ மக்கள்லேயும் அப்படி தானே நிறைய உண்மைகள் தான், ஒன்றும் தெரியாது. நம்ம சொல்கிறத கறந்து போயிடுவாங்க. அது அக்க சொல்லு, பாத்தில் சொல்லாது. ஒமினுகும் அந்த வேதக்காரர்களே உண்டு உம்மியூனே
லாயானமுல் கித்தாபை விளங்காத, வேதத்தை விளங்காத உம்மிகள் உண்டு. ஜஹலத்துன் முட்டாள்கள் உண்டு. ஜாஹிலுக்கு ஜம்மு ஜஹலத், அந்த வேதக்காரர்களிலே யூதர்களிலே முட்டாள்கள் உண்டு. லா யாரிஃபூன கித்தாபை இவர்கள் விளங்க மாட்டார்கள். விளங்குதா? லா யாரிஃபூனல் கித்தாப, அப்படி தானப்பா? வேதத்தை விளங்க மாட்டார்களே முட்டாள்கள் உண்டு. அப்படி விளங்கினால் அல்லவா அப்படி படிக்கணும்ல, அப்படி விளங்கினால் அல்லவா தாலிவு தௌராத்தை இவர்கள் முத்தாலா செய்வதற்கு, வேத்தக்கும் மாஃபீகா அதில் உள்ளதை உறுதி செய்வதற்கு, தௌராத்தை அவர்கள் விளங்குவதற்கு. முட்டாளாக இருக்குன்னா அவனுக்கு போய் பார்க்க தெரியாது, முத்தாலா செய்ய தெரியாது, என்ன செய்ய தெரியாது. இப்போ நம்மளுக்கெல்லாம் இருந்துச்சாவது கொஞ்சம் பார்த்து கூட கொஞ்சம் விளங்கும், அரை குறையாக விளங்கிடும். முத்தாலா செஞ்சால் ஓரத்தில் ஆசியாவில் பார்த்தா கொஞ்சம் புரியும், சரகை பார்த்தா கொஞ்சம் தெரியாதுன்னு நம்ம பெரிய மாட்ட கேட்க வேண்டியது. முத்தாலா செய்கிற ஆற்றல் எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்கிறான், அப்படி தானே? முத்தாலா செஞ்சிட்டோம்னா விளங்கிடும். நம்ம முத்தாலா தான் செய்ய மாட்டேங்கிறோம். இவ்வளோதான் கேட்டேன். நம்மளாம் லோக்கலமான ஆளாக தான் இருக்கிறோம். எல்லாம் நமக்கு அறிவை தந்திருக்கிறோம், ஓரளவு ஓதி இருக்கிறோம். முத்தாலா செஞ்சால் விளங்கிடும். ஆனால் உண்மையை பிடிச்சி விளங்க முடியும். பைலாவியத்துக்கு 1வது சூறாவை கண்டு கொடுத்தா விளங்குவானா? ஆனால் நீ கொஞ்சம் முத்தாலா செஞ்சால் விளங்கிடலாம். உனக்கு பாடமும் நடத்தி ஆகுது, யூடியூப்லேயும் போட்டு ஆகுது. எதையாவது பார்த்து விளங்கணுங்கிறதுக்காக வேண்டியதான். இதில் விளங்குதில்ல. அப்போ மினுகும் அந்த வேதக்காரர்களே உண்டு, உம்மிகள் உண்டு. லா யாலமுல் கித்தாப வேதத்தை விளங்காத உம்மிகள் உண்டு. ஜஹலத்துன் முட்டாள்கள் உண்டு. கிடப்பாரு லா யாரிஃபுல் கித்தாப வேதத்தை, அப்படி தானப்பா? லா யாரிஃபுல் கித்தாபத்தவா எழுதப்பட்டதை விளங்காத முட்டாள்கள் அவர்களிலே உண்டு. அப்படி தெரிஞ்சால் அல்லவா தாலிவுன தௌராத்தை முத்தாலா செய்வதற்கு, ஏத்தாக்கு மாஃபீகா தௌராத்தில் உள்ளதை உறுதி செய்வதற்கு. விளங்குதா? தௌராத்தை அவர்கள் உறுதி செய்வதற்கு. அவன் முட்டாளாவில் இருக்கான், அதில் உள்ளது எப்படி அவனால் புரிய முடியும்? அப்படி உண்மைகள் உண்டு. ஆனால் இல்லா அமானிய, எதை தவிர மேலெண்ணங்களை தர. உம்முனியத்துக்கு ஜம்மு அமானி, உம்முனியத்துக்கு ஜம்மு அமானி, மேலெண்ணங்கள். விளங்குதப்பா? அந்த உலமாக்களை பற்றி, யூத உலமாக்களை பற்றி பெருசாக விளங்கி வச்சுருக்கான், அதுதான் தெரியும் உங்களுக்கு. விளங்குதப்பா? இல்லா அமானிய மேலெண்ணங்களை தவிர எதையும் விளங்காத, வேதத்தை விளங்காத, விளங்குதப்பா, முட்டாள்கள் அவர்களிலே உண்டு. விளங்குதா? இல்லா அமானிய இஸ்திஸ்னாவும் முன்கத்தியும். இஸ்திஸ்னா முன்கத்தி தானே போட்டிருக்க? இஸ்திஸ்னா முன்கத்தி. அவன் ஒன்றும் தெரியாது, ஆனால் மேலெண்ணங்கள் மட்டும் தெரியும். மேலெண்ணா அவளை பற்றி பெருசாக விளங்கி வச்சுருக்கான், அவளை பற்றி அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சரி, அஜ்மார்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், யூத அஹ்பார்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அதை மட்டும் வழங்கி வச்சுருப்பான். வழங்குதப்பா ஏற்றுவர்கள் தெரியாது. ஒரு அமானி என்பது ஜம்மு உம்முனியத்து, உம்முனியத்துக்கு பன்மையாக இருக்கும். உம்முனியத்துக்கு ஜம்மு அமானி. உம்முனியத்துனா மேலெண்ணம், அமானினா மேலெண்ணங்கள். அவங்களை பற்றி பெருசாக வழங்கி வச்சுருக்காது. அவங்களாம் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு நினச்சி வச்சுக்கிறது. எப்படி தான் நம்மளும் எப்படி தான் வழங்கி வச்சுருக்காங்க. அஜித்மார்கள் உலமாக்கள் கரெக்டாக தான் சொல்லுவாங்க, சரியாக தான் பேசுவாங்க, நம்மளை பற்றி வழங்கி வச்சுருக்காங்க மக்கள். அதுக்கு மாற்றமாக நடந்துடக்கூடாது. விளங்குதப்பா? வையஃபில் அசலிலே உம்முனியத் என்பது ஐயோ கத்திரகுல் இன்சான், ஒரு மனிதன் பெருசாக நினச்சி வச்சிருப்பதாக இருக்கும். நப்சிக்கு உள்ளத்துக்குள் பெருசாக நினச்சி வச்சிருப்பதாக இருக்கும். சில விஷயங்கள் பெருசாக நினச்சி வச்சுருப்போம். விளங்குதா? உள்ளத்தில் சில விஷயங்களை ஏதாவது நினச்சி வச்சுருப்போம். அதுதான் உம்முனியத்துன்னு சொல்கிறதான். வைய உம்முனியத் என்பது ஃபில் அசலிலே கத்திரகுல் இன்சான், மனிதன் பெருசாக நினைத்து வைத்திருப்பதாக இருக்கும். நப்சிஹி தன்னுடைய உள்ளத்துக்குள். இந்த உம்முனியத் என்பது முனாவிலிருந்து வந்தது. முனா எதுலேருந்து வந்துச்சு? முனாவிலிருந்து வந்துச்சு. உள்ளத்துக்குள் பெருசாக நினச்சி வச்சிருப்பதாக இருக்கும். இதா கத்தர அதை அப்படி நினச்சி வச்சுருந்தானே ஆனால், உள்ளத்துக்குள்ளே பெருசாக நினச்சி வச்சுருந்தானே ஆனால். விளங்குதப்பா? உம்முனியத்துன்னு சொல்லுவாங்களாம். வலிதாலிக்கு இதனால்தான் பெருசாக நினச்சி வச்சிருக்கிறதுங்கிறது. விளங்குதப்பா? அது பொய்யுக்கும் சொல்லலாம், பாத்திலான விஷயங்களுக்கும் சொல்லலாமா? பாத்திலான விஷயங்களுக்கு என்ன செய்யலாம்? சொல்லலாமா? ஓதுறதுக்கும் சொல்லலாம். அவனுக்கு ஓதத்தான் தெரியும். இப்போ உதாரணம் பெரும்பான்மையானவர்களுக்கு குரான் ஓத தெரியும், ஆனால் அர்த்தம் தெரியுமாங்க? அப்போ உம்முனியத்துக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்குதான்? பொய்யின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மேலெண்ணங்கள் பெருசாக நினச்சி வச்சு தப்பான விஷயங்களை நம்பி வச்சுருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. ஓத மட்டும் தெரியும். ஓத மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லையா? நன்மை கிடைக்கும் ஓதுனா, ஆனால் அர்த்தம் தெரியணும்ல.
ஆராய்ச்சி செய்ய தெரியணும்ல. அர்த்தமெல்லாம் விளங்காத சும்மா பார்த்து ஓத தெரியும். குரான் சீட்டு பார்த்து ஓதுறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்லப்பா. அப்படியே அர்த்தம் வைக்கலாமா உம்மியத்து? ஆனால் இதுக்கு சூப்பரான அர்த்தம் கிடையாதான் இது. உம்மியத்துக்கு ஓத தெரியும்னு சொல்கிறது ஒரு கவர்ச்சியான அர்த்தம் கிடையாது. ஏன்னா உம்மின்ட்டான். உம்மினாலே ஒன்றும் தெரியாதவனுக்கு தான் உம்மிங்கிறது. அப்போ இல்லாமா நீங்கள் ஓத மட்டும் தெரியும், ஓத தெரியாது அனு உம்மிக்கு அர்த்தம். ஆனால் அம்மானி என்ன ஓத மட்டும் தெரியும்னா அப்போ சரியான அர்த்தம் இல்லைல்ல. போடுறாங்க பாரு. ஒரு தாலிக்கு இதனால தான் எதை பெருசாக நினச்சி வச்சிருக்கிறானோ அதுக்கு தான் உம்மியத்து என்று சொல்லப்படும். என்ற காரணத்தினால் யுத்தலக்கு உம்மியத்து என்பதை சொல்லப்படும். கிரிபி எதற்கும் சொல்லப்படும், பொய்யுக்கும் சொல்லப்படும். வராமாயத்தம் அண்ணா எதை மேலெண்ண வைத்திருக்கிறானோ அந்த ஒன்றுக்கும் சொல்லப்படும். ஒமா இக்கரவு ஓதுவதற்கும் சொல்லப்படுமா. ஓதுகிறதுன்னு ஒருத்தருக்கு 3 அர்த்தம் கொடுத்துட்டாங்க. பொய் எதை மேலெண்ண வச்சிருக்கிறானோ அந்த ஒன்றுக்கும் சொல்லப்படும். ஒமா இக்கரவு ஓதுறதுக்கும் சொல்லப்படும். அப்போ வல்மானா கருத்து என்ன? வலாக்கின் அவர்களுக்கு அவன் உம்மி வலாக்கின் ஏத்தகிதூன அவர்கள் நம்புவார்கள் அக்காதீப பொய்களை நம்புவார்கள். அக்காதீபுன்னு என்ன பார்த்தோம்? எப்படிப்பட்ட பொய்? அகதூகாதி உள்வாங்கினார்கள். தக்லீதமில் முஹர்ரிஃபீன் வேதங்களை திருத்தினார்களே அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றியதினால் வேதங்களை மாற்றுவார்களே அவர்களிலிருந்தும் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதன் மூலமாக உள்வாங்கினார்களே, எடுத்தார்களே, அப்படிப்பட்ட பொய்களை நம்புவார்கள். அவ் மவாயித வாக்குகளை நம்புவார்கள். மவாயிதன் என்ன அர்த்தங்க? வாக்குகள். இதத்துக்கு ஜம்மு மவாயிது வாக்குகளை நம்புவார்கள். உலமாக்கள் இருந்து ஃபாரிகத்தன் ஆதாரத்திலிருந்து நீங்கி இருக்கிற, ஆதாரத்தில் இருந்தும் நீங்கி இருக்கிற அப்படி அர்த்தம் வைக்கணும். ஆதாரத்திலிருந்து நீங்கி இருக்கிற வாக்குகளை நம்புவார்கள். சமீகாத வாக்குகளை கேட்டார்கள். மின்னுகும் அந்த யூத உலமாக்கள் இருந்து கேட்டார்களே அது ஆதாரத்திலிருந்து நீங்கி இருக்கின்ற வாக்குகளை நினைச்சுவாங்க நம்புவார்கள். என்ன அவங்கள்ட்ட என்ன கேள்விப்பட்டானுவோ? மீன் அண்ணல் ஜன்னத்து சொர்க்கம் லா இது கொலகால் நுழைய மாட்டார்கள் இல்லா மன்கான ஹூதா யூதர்களை தேர்வு நுழைய மாட்டார்கள் என்பதிலிருந்து தான் அந்த யூத உலமாக்கள் இடத்திலிருந்து கேட்டார்களே அப்படிப்பட்ட ஆதாரத்திலிருந்து நீங்கி இருக்கின்ற வாக்குகளை என்ன செஞ்சிருப்பாங்க? நம்பி வச்சுருப்பாங்க. ஏதோ யூதர்கள் தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, நம்மளுக்கு தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதை அப்படியே நம்புகிறான். அதுவே யூத மார்க்கத்தில் ஒழுங்காக இருங்கலை. அவ அண்ணன்னார நரகம் லம்த முஸ்ஸகும் அவர்களை தாக்காது தீண்டாது இல்லை ஐயாமும் மழதூதாத் எண்ணப்பட்ட 40 நாட்களை தவிர நரகம் அவர்களை தீண்டாது என்பதிலிருந்து தான் அந்த யூத உலமாக்களிடத்திலிருந்து கேட்டார்களே அத்தகைய ஆதாரமற்ற வாக்குகளை என்ன செய்வாங்க? நம்புவார்கள். என்ன விளங்குதப்பா? என்ன விளங்குச்சான்னு கேட்டேன். அதுதான் தெரியும் அவங்களுக்கு. அந்த 40 நாள் அவங்க மூதாதிரிகள் வணங்கலாம்ப்பா. காலக்கண்ட அதுவே 40 நாள் நாங்கள் நரகத்தில் இருப்போம், அப்புறம் அல்லாங்களை வெளியாக்கிடுவோம், நீங்கள் தான் எங்களுக்கு பாரமாகும் நம்மளை பார்த்து சொல்கிறோம். மூமிங்களை பார்த்து நம்ம 40 நாள் கிடப்போம்ப்பா நரகத்தில். மூதாதிரிகள் காளை மாட்டை வழங்கினதுனால அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா அப்படியே நம்பியிருந்தான். அதுதான் விளங்கியிருந்தேன். நம்மளை மூமின்களை பார்த்து நாங்கள் 40 நாள் கிடப்போம்ப்பா, அப்புறம் நாங்கள் வெளியே வந்துடுவோம், அதுக்கடுத்து மூமின்களை நீங்கள் தான் பாரமாகுன்னு சொல்லிட்டு நலஞ்சான். அதை நம்பிக்கிட்டான். வக்கீல சொல்லப்படுகிறது அப்படிதானப்பா இல்லாமா எக்கரவுனே விளங்குதா? அவங்க ஓதுவாங்களே அதை தவிர விளங்க மாட்டார்கள். அவங்க ஓதுவாங்களே பார்த்து ஓத தெரியும், அவ்வளோதான். வக்கீல இல்லாமா எக்கரவுன கிராத்தன் ஆரியத்தன் அன் மாரிபத்தில் மானாவை வழங்குவதை விட்டு நீங்கி இருக்கிற ஒத்த தப்புரிகி அந்த மானாவை ஆராய்ச்சி செய்வதிலிருந்தும் நீங்கி இருக்கின்ற ஓதுவதை தவிர விளங்க மாட்டார்கள். ஓத மட்டும்தான் தெரியும். அப்போ உம்முனியத்துக்கு ஓதுறதுன்னு ஒருத்தர் இருக்குது. இது எங்கே இருந்துங்க எடுத்தீங்க? என் கவுலிகி அந்த கவிஞருடைய சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. என்ன? தமன்னா உஸ்மான் ரலியல்லா உனக்கு ஓதினார்கள் கிதாபுல்லா இதை ஓதத்தை ஓதினார்கள். அவ்வள லைலிஹியா விளங்குதப்பா. தமன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதினார்கள். தமன்னாவுக்கு ஓதுனாங்கன்னு அர்த்தம் வைக்கிறாங்க பாரு. தமன்னா கிதாபுல்லா இறை வேதத்தை உஸ்மான் ரலியல்லாஹு ஓதினார்கள். அவ்வள லைலிஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஆரம்ப இரவிலே, அவர்கள் கொல்லப்பட்ட ஆரம்ப இரவிலே குர்ஆன் ஷரீஃபை ஓதினார்கள். தமன்னிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர
தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூரை ஓதுவதைப் போல ஓதினார்கள். அலா ரிசிலின் தருத்தீலாக ஓதினார்கள். அலா ரிசிலின் என்ன பார்த்தோம்? வரத்தீலில் குரான தருத்தீலா, குரானை தஜ்வீது சட்ட பிரகாரம் ஓதுங்க. ரொம்ப காரின் எக்கரவல் குரான் அவள் குரான் எல்லானவும், எத்தனையோ பேர்கள் குரானை ஓதுகிறார்கள், குரான் அவர்களை சபிக்கிறது. ஏன்னா ஐனை கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, காஃபை கரெக்டாக சொல்ல மாட்டாங்க, வாது சுவாது எல்லாத்தையும் ஒரு போல் அடிக்கிறது. அதெல்லாம் குரான் சபிக்கிறது எடுத்துனப்பா. அப்போ தருத்தீலாக ஓதினார்கள். ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூர் வேதத்தை ஓதியதை போல மஃபூல் முத்தலக்கு தமன்னிய, தமன்னாவுக்கு தமன்னியங்கிறது என்ன இருக்குது? மஃபூல் முத்தலக்கு தமன்னிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஜபூரை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஓதுற மாதிரி ஓதுனாங்க. அல்லா அரசினை தருத்தீலாக ஓதினார்கள். தஜ்வீது சட்ட பிரகாரம் என்ன செஞ்சாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு ஓதுனாங்க. அவங்கள ஷஹீதாக்கப்பட்ட 6 நேரத்தில் ஓதுனாங்க. நடுநிசையில் வந்து கொண்டாங்க. எக்கிஃபீக்கவும் முல்லாலும் ரத்தம் பட்டுச்சான். நபிஸ்லாம் முன்னறிவு செஞ்சிட்டாங்க. எக்கிஃபீக்கவும் முல்லா நீங்கள் குரான் ஓதிக்கிட்டு போது உங்களை வெட்டுவானுவோ. எக்கிஃபீக்கவும் முல்லா அல்லாஹ் போதுமாயிட்டான்னு சொல்லுவீங்க, அப்போ தான் வெட்டுவானுவோம். அதில் தான் ரத்தம் படும். அப்படி தான் பட்டுச்சான். இப்போ தமிழ்நாக்கு நான் ஓதுறதுன்னு அர்த்தம் இருக்குது தானே செய்யுது. இல்லாமா நீங்கள் ஓத மட்டும் தெரியும் ஒன்றும் அர்த்தம் கொடுக்குறாங்க. ரேட்டப்பா அர்த்தம் வைக்கிறது தம்பி, அர்த்தம் வைக்கிற ரேட் தானே. நான் வகுவை இப்படி ஓத மட்டும் தெரியுங்கிறது லாயு நாசிபு வசுவகும், அவர்களை வர்ணிப்பது நேர்பாடாக ஆகாது. இப்படி அவங்கள சொல்கிறது என்ன செய்யாதே, ஓத தெரியும் என்று சொல்வது. ஏன்னா அன்னகும் உம்மியூன், அவர்களை உம்மி நல்லா வர்ணிச்சிட்டான். மின்ஹும் உம்மியூன விளங்குதப்பா, அவர்களை ஓத தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். மின்ஹும் உம்மியூன லாயால் கிதாபையெல்லாம் விளங்காமல் ஓத தெரியாத உம்மிகள் இருக்கிறார்கள்ங்கிறான். உம்மினா ஓத பிடிக்க தெரியாதவங்க தானே அர்த்தம். ஓத தெரியும்னு சொல்கிறீங்களே, இந்த அர்த்தம் சரியில்லை. பொய்ன்னு சொல்லுங்கள், மேலெண்ணங்கள்னு சொல்லுங்கள், இதுக்கு உம்மினியத்துக்கு. ஆனால் ஓதுறதுன்னு இந்த இடத்துல அர்த்தம் வைக்க முடியாது. அர்த்தம் இருக்குது, என்ன தான் அர்த்தம் வைக்கிறோம் பயத்தில் விளங்குதப்பா. இந்த இடத்துல வைக்கிறது கவர்ச்சியா இல்லைங்கிறான். ஒவ்வொரு ஆயு நாசிபு வசுவகும், அவர்களை இப்படி ஓத தெரியும் என்று வர்ணிப்பது நேர்படாது. நாபி அன்னகு உம்மியூன், அவர்கள் உம்மியூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லிட்டான். அதனால இப்படி அவங்க ஓத தெரியும் என்று சொல்வது கவர்ச்சியா இல்லைங்கிறான். விளங்குதப்பா. சரி, அப்போ வேதக்காரர்களில் உம்மிகள் இருக்கிறானு, மேலெண்ணங்களை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவங்க உலமாக்கள் சொல்கிறத பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஒய்யினுகும், இந்த உம்மிகள் கிடையாது. இல்லா யுதுன்னூன், யூகிக்கின்றவர்களை தவிர இல்லை. அது அவங்க சொல்கிறது அப்படியே நம்பிக்கிடுவான், அவ்வளோதான். உறுதியான எண்ணம் இருக்காது. அதை அஜித்மா சொல்கிறாங்களா கரெக்டாக தான் இருக்கும், யூத உலமாக்கள் சொல்கிறாங்களா கரெக்டாக இருக்கும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒய்யினுகும், அந்த வேதக்கார அந்த உம்மிகள் கிடையாது. இல்லா யுதுன்னூன, யூகிக்கின்றவர்களை தவிர கிடையாது. ஆதாரம் இல்லாத விளக்கமாக விளங்குகின்றவர்களை தவிர கிடையாது. ஆதாரம் உள்ள விளங்கக்கூடியவர்கள் கிடையாது. ஏதோ அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்குறான், ஆதாரம் இல்லாமல் விளங்கி வச்சுருக்கான். இவன் சிந்திச்சு விளங்கினா தான் இல்முன்னு வரும். அடுத்தவன் சொல்கிறது கேட்டால் வந்து என்ன தான் அது தண்ணு தான் அது. இன்னும் இவர்கள் இல்லை. இல்லா யுதுன்னூன், ஆதாரம் இல்லாமல் விளங்கக்கூடியவர்களாக தவிர இல்லை, ஆதாரம் கிடையாது. மாகும் இவர்கள் இல்லை. இல்லா கோமுன் யுதுன்னூனே, பதிலங்க ஒரு யூகமாக யூகிக்கின்றவர்களை தவிர இல்லை. லா இல்மலகு, இவர்களுக்கு எந்த இல்மும் கிடையாது. இவளுக்கு என்ன கிடையாது சொல்லுபா, எந்த விளக்கமும் கிடையாது. மாகும் இவர்கள் இல்லை. இல்லா கோமுன் யுதுன்னூனே, லா இல்மலும், எந்த இல்மும் இல்லாமல் யூகிக்கின்றவர்களை தவிர இல்லை. வகது யுத்தலக்கும் லன்னு, சில சமயம் லன்னுங்கிறதை சொல்லப்படும். பிசாயில் இல்மி, இல்முக்கு ஆப்போசிட்டிலையும் சொல்லப்படும். அலா குல்லி ரயின் வழத்திகாதின் மின் கைரி காத்தியின், உறுதி இல்லாத விளங்குதப்பா ஒவ்வொரு ஆராய்ச்சியின் மீதும் ஒவ்வொரு நம்பிக்கையின் மீதும் இல்முக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியதுலையும் சொல்லப்படுமா. விளங்குதா இருக்கண்ணே? ஆமாம், எடுத்தானப்பா. வகது யுத்தலக்குள் லன்னு, லன்னுங்கிறது சில சமயம் சொல்லப்படும். இசாயில் எல்முக்கு ஆப்போசிட்டில் சொல்லப்படும். இல்முன்னா உறுதி வாய்ந்ததுன்னு அர்த்தம், உறுதி அற்றதற்கு சொல்லப்படும். அலா குல்லி ரையின், ஒவ்வொரு ஆராய்ச்சியின் மீதும், வாழ்த்தி காதின், ஒவ்வொரு நம்பிக்கையின் மீதும், மின் கைரி காத்தியின், உறுதி இல்லாத ஒவ்வொரு ஆராய்ச்சியின் மீதும் நம்பிக்கையின் மீதும் இல்முக்கு ஆப்போசிட் இளைஞர் ஜமீன் சொல்லப்படும். எடுத்துனப்பா.
இதில் புரியுதா? ஒய் இன் ஜசமபிகி சாயிபுகு, அதை உடையவன் உறுதி கொண்டிருந்தாலும் செய்தான். அந்த ஆலிம் தகவல் சொல்கிறது கரெக்டு தான், இவன் உறுதி கொண்டாலும் செய்தான். உறுதி இல்லாததுக்கு தான் என்ன செய்யணும்னு சொல்லப்படும். இவன் அஜித் மால் சொல்கிறத உயிர் உலமாக்கள் சொல்கிறது உறுதி அதுன்னு நம்புகிறான். அவனுக்கு உறுதி இருந்தாலும் செய்தான், உறுதி இல்லாததுக்கு தான் சொல்லப்படுமா. அதான் அவன் ஜசமபிகி சாயிபுகு, அதை நம்பி வைத்திருக்கிறவன் உறுதி கொண்டிருந்தாலும் சரிதான், உறுதி அற்றதற்கு தான் சொல்லப்படும். ஏத்தி காதில் முகல்லிதி, ஏபா ஒரு முகல்லிதி நம்புவதை போல. ஏத்தி காதில் முகல்லிதி, கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறவன் நம்புவதை போல. ஜாயிகி அனில் ஹக்கி, சத்தியத்தை விட்டும் சாய்ந்திருக்கிறவன், சத்தியத்தை விட்டும் சாய்ந்திருக்கிறவன் நம்புவதை போல. எழுதுனப்பா, ஏய் ஜாயிகனில் ஹக்கின்னு அர்த்தம், ஹக்கை விட்டும் சத்தியத்தை விட்டும் சாய்ந்திருக்கிறவன் நம்புவதை போல. உறுதி அற்றதற்கு தான் என்ன செய்யப்படுவது சொல்லப்படும். ஏன் லீ சுபகத்தின் சந்தேகம் இருப்பதினால், லீ சுபகத்தின் என்னதுங்க சந்தேகம் இருப்பதினால், உறுதியை விட்டும் நீங்கி இருக்கிற கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்ற ஒவ்வொரு நம்பிக்கையும் போல உறுதியற்ற விஷயங்களுக்குத்தான் இதை சொல்லப்படும். எழுதனப்பா, சரி. அப்போ இன்னும் இந்த உம்மிகள் இல்லை இல்லாயதுன்னு யூகிக்கின்றவளை தவிர இல்லை. ஃபவைலுன் நில்லதீன எக்குத்துவனல் கிதாப, விளங்குதப்பா, வேதத்தை தன்னுடைய கையால் எழுதினார்களே அவர்களுக்கு நாசம். ஏப்பா வேதம் அல்லாத இவன் திருத்தி திருத்தி எழுதுறான், இதான் வேதம்னு சொல்கிறான், அவனுக்குலாம் நாசம் இருக்கிறது. இப்போ வயலுன் அப்படி எழுதுங்க, கொண்டு வா. இப்போ வயலுன் அழிவு, கை சேதம், நாசம், நில்லதீன எக்குத்துவனல் கிதாப, விளங்குதப்பா, அந்த வேதத்தை எழுதினார்களே ஐதீகம், தன்னுடைய கைகளை கொண்டு எழுத்தை எழுதினார்களே அவர்களுக்கு நாசம் இருக்கிறது. சும்மைய கூறுன பிறகு சொன்னார்களே ஆதாமின் இந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே. என் எஸ்தருபி சமன் கலீலா, அற்ப கிரயத்தை விலை கொடுத்து வாங்கியதினால், அற்ப கிரயத்தை விலை கொடுத்து வாங்கியதினால் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே, உங்களுக்கு நாசம். விளங்குதா? இப்போ வயிறுள்ளவர்களுக்கு நாசம். நியமா கத்தபத்து ஐதியும் அவருடைய கரங்கள் எழுதிய ஒன்றின் காரணத்தினாலும் அவர்களுக்கு நாசம். வயிறுள்ளவர்களுக்கு நாசம். மிம்மா எக்ஸிபூன் அவர்கள் சம்பாதித்த ஒன்றின் காரணத்தினாலும் நாசம். இல்லை எழுதுனா உங்களுக்கு நாசம் 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 எப்படி சொல்கிறான் பத்தியா? இல்லை விளங்குதா? கைகளால் எழுதுங்கிறது ஒரு நாசம். விளங்குதப்பா? அவன் எழுதி இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளதுன்னு சொன்னானே, அதனால் அவனுக்கு நாசம். அடுத்து அதனால் சம்பாதிக்கிறான்ல, என்ன செய்யலாம்? அதெல்லாம் ஜினா செஞ்சுட்டா என்ன கிடையாது, ரஜிமெலாம் கிடையாதுங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று கொண்டு கொடுத்து ஒப்பேத்திடலாங்கிறான்ல, அதனால் அவனுக்கு ஏதாவது காசு கிடைக்கும். அதனால் என்ன கிடைக்கும்? அதனால காசு கிடைக்கும். அவன் சொல்லு. இப்போ வயலுன் இல்லதீன, விளங்குதப்பா, எகுத்துமுல் கிதாப வேதத்தை எழுதினார்களே அவர்களுக்கு நாசம். விளங்குத தம்பி? தஹஸ்ஸுருன் கைசேதம், ஒகுல்குன் அழிவு இருக்கிறது. விளங்குத தம்பி? ஒமன் கால யார் சொன்னாரோ இன்னஹு இந்த வயல் என்பது வாதின் அவு ஜபருன் வி ஜஹன்னம், நரகத்தில் உள்ள ஓடை, நரகத்தில் உள்ள ஒரு மலை என்று சொன்னாலே அவர் இப்போ மானாவோ அதனுடைய அர்த்தம் அன்னஃபீகா, அந்த நரகத்தில் இருக்கிறது, மௌதியன் ஒரு இடம் இருக்கிறது, எத்தபவோ ஃபீகா அதில் போய் ஒரு நினைச்சுவார் ஒதுங்குவார்னு அர்த்தம். நரகத்தில் உள்ள ஒரு மலை, நரகத்தில் ஒரு ஓடைன்னு சிலவங்க சொல்கிறாங்க. அப்போ அதில் போய் ஒன்று ஒதுங்குவானுன்னு அர்த்தம். விளங்குதா தம்பி? இல்லை விளங்குதா? இது மீன் ஜாலலகு வயல, ஜாலலகு வயல என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஒல அல்லகு, அப்போது நரகத்தில் உள்ள இடம்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் தம்பி? அங்கே வேதனை கிடைக்குங்கிறதுனால அதே அதுக்கு பேராக வச்சாச்சு. ரைட்டா? வயலாம் நாசம் அழிவுன்னு தானே அர்த்தம் வேதனை. ஒரு அல்லவு சம்மாவு விதாலிக்கு எப்படி பேர் வைத்திருக்கலாம்? மஜாசன், மஜாசுடைய அடிப்படையில் வைத்திருக்கிறான். அதாவது மஹல்ல சொல்ல வேண்டிய இடத்துல ஹாலை சொல்லப்பட்டிருக்கு. வயலுன்னா நான் வேதனைன்னு தானப்பா அர்த்தம். அப்போ மஹல்ல சொல்ல வேண்டிய இடத்துல ஹாலை சொல்கிறது, மஹல்ல சொல்ல வேண்டிய இடத்துல மஜாசுடைய அடிப்படையில். மரக்கால்னு சொல்கிறான்லப்பா, ஒரு மரக்காலுக்கு பரமா ரெண்டு மரக்கால் விற்காதீங்கன்னா மரக்காலை விற்கிற சொல்கிற உள்ளுக்குள்ள சரக்கை சொல்லப்படுது. விளங்குதா? அப்போ சில சமயம் மஹல்ல சொல்லி ஹாலை நடப்படும், சில சமயம் ஹாலை சொல்லி இங்கே ஹாலை சொல்லி மஹல்ல நடப்படுது. விளங்குது தம்பி? விளங்குதா?
வல அல்லவு சம்மாவு விதாரிக்கு இதை கொண்டு அல்லாஹ் பேர் வைத்திருக்கலாம். மஜாசுடைய அடிப்படையிலே பேர் வைத்திருக்கலாம். ஒவ்வொரு அசல்லே வயல் என்பது மஸ்தராக இருக்கும். லா ஃபேர் அலகு அதற்கு ஃபேர் இல்லையே அப்படிப்பட்ட மஸ்தராக இருக்கும். சரி வயலுங்கிறது முப்ததா தானே. இப்போ லில்லதீன எக்குத்து போனுங்கிறது கபரு இப்படி தானே. முப்ததாங்கிறது மாரிபாவில் இருக்கணும். வயலுங்கிறது நக்கிராவாக இருக்க ஏன் முப்ததா வைக்கணுங்க ஆகக்கூடாது. ஏன்னா அது துவாவாக இருந்தால் என்ன செய்யலாம், நக்கிரா முப்ததா வந்துடும் அப்படி தானேப்பா. பத்துவாவாக இருக்கட்டும், எப்படியாலும் துவா தானே. அது துவாவும் லவு துவாவும் அலைகின்னு இருக்கு. பது துவாங்கிறது ஃபாரிசி. பது துவா கெட்ட துவா விளங்குதா. துவாவும் லவு துவாவும் அலைகின்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே துவா தான். சொல்லு. ஒவ்வொரு வயல் என்பது பில் அசல்லே மஸ்தராக இருக்கும். லா ஃபேர் லவுதற்கு ஃபேர் இல்லையே அப்படிப்பட்ட மஸ்தராக இருக்கும். இன்னமா சாகல் இப்திதாபிகி வயல் என்பதை கொண்டு முத்ததாவாக்கியிருப்பது ஜாயிஸாகிருப்பதெல்லாம் நக்கிரத்தினதும் நக்கிராவாக இருக்கின்ற நிலைமையிலே முத்ததாவாக்கியிருப்பது ஜாயிஸாகிருப்பதெல்லாம் இது அன்னவு துவாவாக இருக்குங்கிறதுனால யார் துவாவாக இருந்தால் நக்கிரா முத்ததா வந்துடும். விளங்குதப்பா. இஸ்துமா வந்தாலும் வந்துடும். அல்பின் ரஜிலின் ஃபித்தாரி வீட்டில் ஏதாவது ஆம்பளை இருக்கானா இஸ்துமா மட்டும் அந்த அல்பின் ரஜிலின் முத்ததா வந்துடுது இல்லை. இதாயத்தினுள்ள சொல்கிறாங்களப்பா. இது ஞாபகம் வருதா. இது துவாங்கிறதுனாலையா இருக்கும். அவன் வயலும் நாசம் இல்லதீன எகுத்து முனல் கித்தாபை ஏனியல் முஹர்ரப திருத்தப்பட்டதை எழுதினார்களே அவர்களுக்கு நாசம். வர அன்னகு அராதபிகி இதை கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கலாம். மா கத்தபூகும் என தைவீலாத்தி ஜாயிகத்தி பாத்தியிலான தைவீலாத்துகளிலிருந்தும் அவர்கள் எழுதினார்களே அதை அல்லாஹ் நாடி இருக்கலாம். விளங்குதான்னு கேட்டேன். பாத்தியிலான தைவியில் எழுதி வைப்பேன். இப்படி தான் விளக்கணும். திருத்தப்பட்டதை எழுதினார்களே, வேதத்தை திருத்தி எழுதினார்களே அவர்களுக்கு நாசம். கைகளை கொண்டு கையில் தான் எழுதுவான். இது தைக்கிது. விளங்குதப்பா. ஐதீகம் இது தைக்கீதுன் இது தைக்கீதாக இருக்கும். கையால் தானே போய் எழுத முடியும். கையால் எழுதினார்களே, காலால் எழுத முடியும். கவுலியும் உடைய சொல்லை போல கத்தபு தூபி எமீனி என் வலது கையால் எழுதினேன் என்று சொல்வதை போல இது எப்படி தைக்கியதோ அதுமாரி தைக்கிது. எழுதுனப்பா. சரி. சும்மைய கூறுன பிறகு சொன்னார்களே ஆதாமின் இந்தில்லா இது அல்லாவுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே. எஷ்டரூபி சமணன் கரீலா அற்ப கிரயத்தை பாரமாக்குவதற்காக வேண்டி சொன்னார்களே அவர்களுக்கு நாசம். கை அசிலூபி அதை கொண்டு அரதமின் ஆராதி துன்யாவுடைய அற்ப பொருளிலிருந்து ஒரு பொருளை உண்டாக்கி கொண்டுவதற்காக வேண்டி இது அல்லாவுடைய புறத்திலிருந்து உள்ளது என்று சொன்னார்களே அவர்களுக்கு நாசம். இன்னகு துன்யாவில் உள்ள பொருள் இன் ஜல்லது பெருசாக இருந்தாலும் சரிதான். கலீலும் நிஸ்பத்தி இலாமா இஸ்தௌஜபூஹு இகாபி தாயிமி நிரந்தரமான தண்டனைகளில் இருந்தும் விளங்குதா. நிரந்தரமான தண்டனையில் இருந்தும் எதற்கு தகுதியானார்களோ அந்த ஒன்றின் பக்கம் கவனிப்பது கொண்டு அற்பமானதான். ஏல துன்யாவில் உன்னடக்கு ஒன்று செஞ்சு நிறைய காசு கோடியாக சம்பாதிச்சாலும் செய்தான் நிரந்தரமான நரகத்துக்குள்ள போகிறான். அதை கவனிச்சு இது என்னது தான், இது அற்பமானது தான். இஸ்தூஜபூகுனா அக்கூகுன்னு போட்டுக்கோ. இப்போ வயின் உள்ளவர்களுக்கு நாசம். இம்மா கத்துப்பத்து ஐதியும் அவருடைய கரங்கள் எழுதிய ஒன்றின் காலத்தில் நாசம். ஏனியல் மர்ரஃப அதை திருத்தப்பட்டதை அல்லாஹ் நாடுகிறான். கரங்களை கொண்டு எழுதினார்கள், இதனால் அவர்களுக்கு நாசம். அவர்களுக்கு நாசம். இம்மா எக்ஸிபூனே அவள் சம்பாதித்த ஒன்றின் காரணத்தினால் நாசம். யுரீது அருஷா லஞ்சத்தை அல்லாஹ் நாடுகிறான். லஞ்சத்தை தானே வாங்கினான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.